என்னுடைய வாழ்க்கையை நான் காத்திருந்திருக்கிறேன். நல்ல கணவருக்காக, நல்ல ஊழிய வாசலுக்காக, குழந்தைக்காக காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேதி போட்டு வருஷத்தை போட்டு என் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு தாமதமாகும் பொழுது மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்துக்கு வேதனையா இருக்கும். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய காலம் ஒன்று வந்தது. நிறைய பிரயாணப்படுவோம் ஊழியத்துக்கு, நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன். ஊழியத்துக்கு பிரயாணப்படும் பொழுது குழந்தை தாமதித்த உடனே என்ன சொல்லுவாங்க, அனுபவத்தில் இருக்கிற சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரயாணப்பட்டா எப்படி குழந்தை நிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வாங்க. இப்போ நம்ம கன்சீவா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தா, ஒரு மேடு பள்ளத்தை பார்க்கும்போது பயமா இருக்கும், வண்டி ஏறும்போது இறங்கும்போது இப்படி நம்ம பிரயாணப்படுறோமே நிக்காம என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் உள்ள வரும். உடனே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நான் சொல்லுவேன், இந்த மேடு பள்ளமா கர்த்தர் எனக்கு கொடுத்த யூதாவை கலைக்க போகுது அப்படிதான் நான் யோசிப்பேன். ஒரு காலத்தை வைத்திருந்தார். நான் எதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தாமதித்து நின்றதே இல்லை. கர்த்தர் சொன்னாரு, பெர்மிஷன்லாம் கேட்கல, டைம் வந்தது, யூதாவை வெளியே கொண்டு வரணும். கர்த்தர் திட்டம் பண்ண அன்னைக்கு கர்த்தர் ஜூடாவை வெளியே கொண்டு வந்தார். எந்த மேடு பள்ளங்களும், எந்த பிரயாணங்களும், எந்த உணவுகளும், எந்த தண்ணீரும் அந்த பிள்ளையை சேதப்படுத்தல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. நான் ஒன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் எல்ஷடாயா இன்றைக்கு வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறார். எல்ஷடானா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சர்வத்தையும் தனிநபராய் நின்று உங்களுக்காக செய்து முடிப்பார்.